ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்காக ஃபிசிக்ஸ்ல இருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஃபிசிக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபிசிக்ஸ்ல நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக், ரைட்? ஸோ எல்லாருமே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிராவிட்டி, ஈர்ப்பியல் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம ஃபிசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் கிளாஸ் 1. ஸோ கிராவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், ரைட்? புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த புவி ஈர்ப்பு விசையோட அப்ளிகேஷன்ஸு, அதில் ரிலேட்டடான சயின்டிஃபிக் லாஸ், இது எல்லாத்தையுமே அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம ஃபிசிக்ஸில் படிக்க போகிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இருந்தாலும் நம்ம கிராவிட்டியில் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஜென்ரலாக இந்த டாபிக் பேர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ், அவர் யூனிவர்ஸ், ரைட்டா? அவர் யூனிவர்ஸ் அண்ட் கிராவிட்டி, இதுதான் டாபிக்கோட நேம். நமது பிரபஞ்சத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கிராவிட்டி அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு மிங்கிளான ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம பூமி மேல இருக்கோம் இல்லையா, இதுக்கு காரணமே எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால பூமி மேல இருக்கவே முடியாது. நம்ம பிச்சுக்கிட்டு பறந்து போயிடுவோம். அதே மாதிரி பூமியை நிலா ஒரு சர்க்கிள் ரொட்டேட் ஆகி வருது இல்லையா, நீள்வட்டத்தில் ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி பூமி சூரியனை சுத்தி வருது இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலாவோ இருக்காது. ஓகேவா? அப்ப ஒரு ரெண்டு பொருட்களுக்கு இடையேயான ஒரு விஷயம் தான் கிராவிட்டி. அந்த ரெண்டு பொருட்கள் எதுவா வேணா இருக்கலாம். நம்ம இங்க சோலார் சிஸ்டம் வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த கிராவிட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு சில பேசிக் டிஃபரன்சஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலேட்டடான லாஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே, மொத்தமா லாஸ் என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கு, முக்கியமான கிராவிட்டி ரிலேட்டடான விதிகள் என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபரன்சஸ், ரைட்? என்னென்ன ஒரு சிமிலர் டேர்ம்ஸ் மாதிரி தெரியும், ஆனா அந்த சிமிலர் டேர்ம்ஸுக்கு இடையில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து சூரியன் தான் நம்மளோட யூனிவர்ஸோட சென்டர். சூரியனை நீள்வட்ட பாதையில கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியனை பூமி, இது வந்து எர்த், இது சன், இதுதான் ஆக்சுவல் யூனிவர்ஸ். ஓகேவா? சூரியன் தான் மையம். ஆனா முற்காலங்கள்ல அறிவியல் வளர்வதற்கு முன்னாடி, தொலைநோக்கிகள் இதெல்லாம் வளர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாடல் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் மாடல் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல், புவிமைய மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சயின்ஸ் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜியோசென்ட்ரிக் மாடல், புவி மைய மாதிரி. இன்னொன்னு ஹீலியோசென்ட்ரிக் மாடல், அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இப்ப இருக்கக்கூடிய மாடல், ஹீலியோசென்ட்ரிக் மாடல், ரைட்? ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா சூரிய மைய மாதிரி. ஸோ அறிவியல் பெரும் வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி இந்த புவி மைய மாதிரி தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. புவி தான் மையம், புவியை சுத்தி தான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புனாங்க. குறிப்பா தாலமி அப்படிங்கிறவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தாலமி, ஆரியபட்டர், இந்தியாவுடைய ஆரியபட்டர், இவங்கெல்லாம் வந்து புவி மைய மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு, செகண்ட் செஞ்சுரியில இதை தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ரைட்? லேட்டரா தான் இட் இஸ் ஐடென்டிஃபைட் எர்த் இஸ் நாட் தி சென்டர் ஆஃப் அவர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. லேட்டரானா 2ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒன்று பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல தான் சூரிய மைய மாதிரி வந்து வளர்ச்சி அடையுது. சூரியன் தான் மையம் அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டுல தான் உறுதி செய்யப்படுது. முக்கியமா அதுல நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் இதை உறுதிப்படுத்தினார். நிக்கோலஸ்
கோப்பர்னிக்கஸ். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவர் தான் போலந்து நாட்டை சேர்ந்த இவர் தான் சூரிய மைய மாதிரியை உறுதிப்படுத்தினார். அது எப்போ உறுதிப்படுத்தினார்? 16ஆம் நூற்றாண்டுல தான் சன் இஸ் தி சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். ரைட்டா? நமது பிரபஞ்சத்தின் மையமாக சூரியன் இருக்கு, சூரியனை மற்ற கோள்கள் எல்லாம் சுத்தி வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்படி சுத்தி வரதுல எர்த்தும் ஒரு கோள். அதே மாதிரி எர்த்துக்கு சேட்டலைட், அதாவது ஒரு ஆர்பிட்டர்ல 3 இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் என்ன, ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஜியோசென்ட்ரிக் மாடல்ன்றது ரொம்ப பிரியர், அதாவது ரொம்ப முன்னாடி காலங்கள்ல அது இருந்தது. தாலமி, ஆரியப்பட்டர்லாம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகேவா? இது ஒரு பேசிக் டிஃபரன்ஸா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு பேசிக் டிஃபரன்ஸ் வந்து ரொட்டேஷன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொட்டேஷன் ரெவல்யூஷன், தமிழ்ல வந்து ரொட்டேஷன் அப்படின்னா சுற்றுகாலம், சுற்றுகாலம், சுழற்சி காலம். சுற்றுகாலம், சுழற்சி காலம். சுற்றுகாலம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகைன் நீங்க சன்னையும் எர்த்தையுமே வச்சுக்கோங்க. இப்போ சன் இருக்கு, இத பூமி சுத்தி வருது இல்லையா, ஒரு முறை முழுமையா சுத்தி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதுதான் ரொட்டேஷன். ரைட்? ஒரு ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு பொருள் சுத்தி வருவதற்கு, முழுமையாக சுற்றி முடிப்பதற்கு தேவைப்படக்கூடியதுதான் சுற்றுகாலம். சுழற்சி காலம்னா நீங்க இது ஜியோகிராஃபில படிச்சிருக்கலாம். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு தான் சூரியனை சுத்தி வருது. ஓகேவா? பூமி வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப எர்த்து வந்து தன்னைத்தானே, பூமி சுத்திக்கிட்டே போய் தான் சூரியனை சுத்தி வருது. பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறோம். அப்படி சுத்திக்கிறதுனால தான் நம்மகிட்ட இந்த இதெல்லாம் ஏற்படுது இல்லையா? ரைட்? எர்த்து வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு போகுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து சுழற்சி காலம். ரைட்? அப்ப சுற்றுகாலம்னா என்ன, சுழற்சி காலம்னா என்னன்ற பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சூரியனை சுத்தி வருவதற்கு பேர் சுற்றுகாலம், தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு பேர் வந்து சுழற்சி காலம். இந்த பேசிக் டிஃபரன்ஸை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட்? இந்த பேசிக் டிஃபரன்சஸை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ டைரக்டா கிராவிடேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான லாஸ், விதிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப முக்கியமா 2 லா நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னது வந்து கெப்லரோட லாஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நியூட்டனோட லா தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடா சில ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ரைட்? ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கெப்லர் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன். 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 கோள்களின் இயக்கம் தொடர்பான கெப்லரின் விதிகள். கோள்களின் இயக்கம் தொடர்பான கெப்லரின் விதிகள். ரைட்? முதலா ரொம்ப தெளிவா பிளானட் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத கிளீனா ஐடென்டிஃபை பண்ண சொன்னவர் வந்து கெப்லர். அவர் 3 விதிகள் சொல்றாரு. 3 லாஸ், 3 விதிகள் சொல்றாரு. முதல் விதி, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சுற்றுப்பாதைகளுக்கான விதி அல்லது நீள்வட்டங்களுக்கான விதி. இங்கிலீஷ்ல வந்து லாஸ் ஆஃப் ஆர்பிட். சுற்றுப்பாதைகளுக்கான விதி அல்லது நீள்வட்டங்களுக்கான விதி. ரைட்? சுற்றுப்பாதைகளுக்கான விதி அல்லது நீள்வட்டங்களுக்கான விதி. ரெண்டாவது லாஸ் ஆஃப் ஆர்பிட். அடுத்து ரெண்டாவது லாஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியா. லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா, சமபரப்புகளின் விதி. பரப்புகளின் விதி அல்லது சமபரப்புகளின் விதி. மூணாவது லா ஆஃப் பீரியட்ஸ். லா ஆஃப் பீரியட்ஸ், சுற்றுகாலங்களின் விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. சுற்றுகாலங்களின் விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. 3 விதிகள் சொல்றாரு. ஓகே, லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா, லா ஆஃப் பீரியட்ஸ். நீள்வட்டங்களின் விதி அல்லது சுற்றுப்பாதைகளுக்கான விதி, சமபரப்புகளுக்கான விதி, சுற்றுகாலங்களுக்கான விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. ரைட்டா? அப்ப 3 விதிகள் சொல்றாரு. இந்த 3 விதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலா கோள்களின் இயக்கம் பற்றி விதிகளை இயற்றியவர் வந்து கெப்லர். ரொம்ப தெளிவா அவர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லா எழுதிக்கலாம். லா ஆஃப் ஆர்பிட். லா ஆஃப் ஆர்பிட், சுற்றுப்பாதைகளுக்கான விதி அல்லது
நீள்வட்டங்களின் விதி. சுற்றுப்பாதைகளுக்கான விதி அல்லது நீள்வட்டங்களின் விதி. முதல் முறையா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சன் தான் வந்து சென்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஹீலியோசென்ட்ரிக் மாடல் தான் ஃபைனல் ஆனது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சன்னை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, வட்டமா எல்லா கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கெப்லர் தான் அதை என்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்றாருன்னா, அவை எல்லாமே நீள்வட்டத்துல சுத்தி வருது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருக்கு. ரைட், எந்த ஒரு பிளானட்டுமே சன்னை எப்படி சுத்தி வருதுன்னா நீள்வட்டத்துல சுத்தி வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதுதான் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா, கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா தமிழ்ல எழுதிக்கங்க. தமிழ்ல இப்ப நான் சொன்னது லா புரிஞ்சிருச்சு இல்லையா? இதோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், சன் வந்து சென்டர் ஆஃப் தி ஆர்பிட், அத எல்லா பிளானட்டுமே எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது. ஓகேவா, எலிப்டிக்கல் ஆர்பிட் நீள்வட்டங்கள்ல சுத்தி வருது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது தான் கெப்லர் தான் ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகேவா, சோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் இந்த லாவை டீடைலா எழுதிக்கங்க. சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு, சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு, சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதையில் இயங்குகிறது. ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதையில் இயங்குகிறது. ஓகேவா, அப்ப முதல் முறையா பிளானட்ஸ் எல்லாமே எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணவர்னு கேட்டா யார சொல்லுவீங்க? கெப்லர். சூரியனை ஒரு குவிய புள்ளியில் கொண்டு ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதையில் இயங்குகிறது. இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கங்க. every planet revolves around the sun, in an elliptical orbit, with sun at its one of its with sun at one of its focus. இந்த லாவெல்லாம் பரிச்சையில கேட்க போறது இல்லை, நம்ம டீட்டெயிலா எழுத போறது இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. அப்ப லா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுச்சு? நீள்வட்டத்துல சுத்தி வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா, அப்ப நீள்வட்டம்னு ஐடென்டிஃபை பண்ணவர் யாரு? கெப்லர். ஓகேவா, இப்ப இதுலயே நீங்க வந்து இன்னொரு பாயிண்ட தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட், இப்போ சன் இங்க இருக்குன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஒன் ஆஃப் தி ஃபோக்கஸ், ஏதோ ஒரு இடத்துல சன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எர்த் இருக்கும், இந்த எர்த் அதாவது பூமி, இது சுத்தி இப்ப இந்த பாதைக்கு வருது இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா, இப்ப இப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, வேற வேற பாயிண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ரைட், இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தொலைவு இருக்குல்ல, இப்ப இந்த டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ். ரைட், இதுக்கு ஒரு முக்கியமான பேர் இருக்கு, அப்பிஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்பிஹீலியன் பெரிஹீலியன், தமிழ்லையும் அப்படியே தான் எழுதி ஆகணும். அப்பிஹீலியன் பெரிஹீலியன். ரைட்டா, அப்பிஹீலியன் பெரிஹீலியன். ஸோ அப்பிஹீலியன் அப்படின்னா சூரியனுக்கும் கோளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அதிகமா இருந்துச்சுன்னா, ரைட்டா, அதனாலதான் நான் வந்து கரெக்டா படத்திலேயே காட்டியிருப்பேன். அதிக தூரம், கோளுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பிஹீலியன். தூரம் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெரிஹீலியன். ஓகேவா, தூரம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்பிஹீலியன். குறைவா இருந்துச்சுன்னா பெரிஹீலியன். ஞாபகத்துல வச்சுங்க, இதுவுமே கேட்பாங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்பிஹீலியன் என்ன, பெரிஹீலியன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு எது கரெக்ட் எடுத்தோம்னு கேட்பாங்க. அப்பிஹீலியன்னா சூரியனுக்கும் மற்றொரு கோளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்பிஹீலியன், குறைவா இருந்துச்சுன்னா பெரிஹீலியன். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் அல்லது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெப்லர். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம்? லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ், சம பரப்புகளின் விதி. சம பரப்புகளின் விதி.
ஓகேவா? செகண்ட் லா சமபரப்புகளின் விதி. இப்போ அதே எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ஒரு ஃபோக்கஸ்ல சன் வச்சுக்கோங்க. இப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்கு. இப்போ இங்க வந்து சன்னை நான் வச்சுக்கிறேன், இங்க எர்த் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ல இப்போ இங்க வந்து இப்போ மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த மாதிரி வச்சுப்போம். வெயிட் பண்ணுங்க. இப்போ எர்த்தோட வேற வேற பொசிஷன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பாயிண்ட்லயும் எர்த் இருந்திருக்கும், இந்த பாயிண்ட்லயும் எர்த் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட்ல அங்கங்க இருந்ததா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நான் போட்டுக்கிறது இது எல்லாமே எர்த்தோட வேற வேற பொசிஷன்ஸ். ஓகேவா? இப்போ கெப்லர் என்ன ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாருன்னா, இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. ரைட்டா? ஒவ்வொரு சமகால இடைவெளியில, ஓகே, ஒவ்வொரு சமகால இடைவெளியில ஒரு கோளுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பரப்பானது சமமா இருக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. தான் சமபரப்புகளின் விதி. ஓகேவா? ஏரியா வந்து எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா, இந்த ஏரியாவும் சேம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. ஈக்குவல் ஏரியாஸ். ஓகேவா? சமகாலங்களில் சம பரப்புகளை கொண்டிருக்கும் அப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. சிம்பிளா வந்து இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமகாலங்களில் சம பரப்புகளை கொண்டிருக்கும். நீங்க இந்த மாதிரி எந்த இடத்துல எடுத்தாலும் ரைட்டா, எந்த பரப்பை எடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஏரியாவை எடுத்துட்டு அதே மாதிரி இங்க நீங்க எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஏரியா எல்லாமே எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ரைட்டா? தமிழ்ல எழுதிக்கங்க விதியை, அப்படியே தமிழ்ல எழுதிக்கங்க. சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆரமானது, சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆரமானது சூரியனையும் ஒரு கோளையும் இணைக்கும் ஆரமானது சமகால இடைவெளியில் சம பரப்புகளை ஏற்படுத்தும். சமகால இடைவெளியில் சம பரப்புகளை ஏற்படுத்தும். ரைட்? இதுதான் லா. இப்ப இந்த லா வச்சு நம்ம 2-3 விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லாவை எழுதிக்கங்க, இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. தி லைன் ஜாயினிங் தி பிளானட், தி லைன் joining the planet to the sun, line joining the planet to the sun sweeps out equal areas in equal time period, equal time interval, equal areas in equal time interval, sweeps out equal areas in equal time interval. ரைட். இப்ப இதை அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாரு அப்படின்னா அதுக்கு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. மொதல் பாயிண்ட் வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட சென்டர்ல சூரியன் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்துறார். மொதல் பாயிண்ட் வந்து சன் இஸ் நாட் தி சென்டர் ஆஃப் தி எலிப்டிக்கல் பாத். இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சப் பாயிண்ட்ஸ், சன் இஸ் நாட் அட் தி சென்டர் ஆஃப் தி எலிப்டிக்கல் பாத். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? நீள்வட்ட பாதையின் மையத்தில் சூரியன் இல்லை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட். ஓகேவா? சூரியன் வந்து நீள்வட்ட பாதையின் மையத்தில் இல்லை, சூரியன் மையத்தில் இல்லை. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்றாரு, இப்ப சம பரப்புகளை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன, எப்படி சம பரப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, கோள்கள் சூரியனுக்கு அருகில் இருக்கும் போது அதிகமான வேகத்திலையும் சூரியனுக்கு தொலைவில் இருக்கும் போது குறைவான வேகத்திலையும் பயணிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் டிரைவ் பண்றாரு. ஓகேவா? இப்போ நம்ம அப்பிஹீலியன் பெரிஹீலியன் சொல்றோம் இல்லையா, அப்பிஹீலியன் பெரிஹீலியன் சொல்றோம் இல்லையா, சூரியனுக்கு பெரிஹீலியன்ல இருக்கும் போது பிளானட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். அதே நேரத்தில் அப்பிஹீலியன்ல இருக்கும் போது பிளானட்டோட ஸ்பீடு வந்து ஸ்லோவா இருக்கும். ரைட். இதுதான் அவரு இங்க இந்த ஏரியா அரைவாகிறது காரணம் என்னன்னா, சூரியனை நெருங்கி போக போக அந்த பிளானட் வந்து வேகமா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். வேகமா ரொட்டேட் ஆகும்போது கம்மியான டைம் பீரியட்லயே அதிகமான தூரத்தை டிராவல் பண்ணியிருக்கோம். தூரமா போக போக இங்க ஏரியா என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். வேகம் மாறுதுல, தூரமா போக வேகம் என்ன ஆகும், குறையும் போது
அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிறோம். அப்ப இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளானட் வந்து சூரியனோட அருகில் இருக்கும்போது, பெரிஹீலியன்ல இருக்கும்போது வேகமாகவும், அப்பிஹீலியன்ல இருக்கும்போது ஸ்லோவாகவும் சுத்தும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பிஹீலியன் பெரிஹீலியன்ல பிளானட்டோட ஸ்பீடு, ஓகேவா? அப்பிஹீலியன் பெரிஹீலியன்ல பிளானட்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூரியனுக்கு பக்கத்துல போக போக வேகம் அதிகமா இருக்கும், தள்ளி போக போக வேகம் குறையும், ஓகேவா? அப்ப அப்பிஹீலியன்ல ஸ்பீடு வந்து அதிகமாகவும், பெரிஹீலியன்ல ஸ்பீடு வந்து குறைவாகவும் இருக்கும். சாரி மாத்தி சொல்லிட்டேன்னா இதை வந்து மாத்தி எழுதிங்க. பெரிஹீலியன்னா தான் பக்கத்துல. அப்ப இங்க வந்து ஸ்பீடு அதிகமா இருக்கும், இங்க ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? இது செகண்ட் லா. தேர்ட்ல எழுதலாமா? தேர்ட் லா, சுற்றுகாலங்களின் விதி, லா ஆஃப் பீரியட்ஸ். சுற்று காலங்களின் விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. சுற்றுகாலங்களின் விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. ரைட், சுற்றுகாலங்களின் விதி அல்லது ஒத்திசைவுகளின் விதி. இது டைரக்டா ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். அவ்வளவுதான் லா. டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். அப்ப டீனா என்ன? டைம் பீரியட். டீனா என்ன? டைம் பீரியட். ஏனா என்ன? சாரி, ஏனா செமி மேஜர் ஆக்சிஸ். ஏனா செமி மேஜர் ஆக்சிஸ், ஓகேவா? ரைட். அப்ப டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப் அப்படிங்கிறது தேர்ட் லா. ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்ல எழுதிக்கங்க. கோளின் சுற்றுகாலத்தின் இருமடியானது அந்த நீள்வட்டத்தின் அரை நெட்டச்சின் மும்மடிக்கு நேர்த்தகவில் அமையும். அரை நெட்டச்சின் மும்மடிக்கு நேர்த்தகவில் அமையும். தமிழ் எழுதிக்கங்க. The square of time period is directly proportional to the cube of semi major axis of the elliptical path. Square of time period is directly proportional to cube of semi major axis of the elliptical path. Semi major axis அப்படினா அந்த சென்டர் பாயிண்ட், எலிப்டிக்கல் பாத்தோட சென்டர் பாயிண்ட், அவ்வளவுதான். ரைட். அதோட கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ரைட். இதுதான் தேர்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் அல்லது கெப்லர் விதியோட மூன்றாவது விதி. ரைட். அப்ப 3 விதிகள் கெப்லர் சொல்லியிருக்காரா? முதல் விதி என்ன பார்த்தோம்? லா ஆஃப் ஆர்பிட், நீள்வட்டங்களின் விதி. ஒவ்வொரு கோளும் சூரியனை நீள்வட்டத்துல சுத்தி வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. சூரியனுக்கு அருகில் இருந்தா அதுக்கு பேர் வந்து பெரிஹீலியன், சூரியனுக்கு அதிக தொலைவில் இருந்தா அதுக்கு பேரு அப்பிஹீலியன், ஓகேவா? பெரிஹீலியன்ல பிளானட்டோட ஸ்பீட் அதிகமாகும், அப்பிஹீலியன்ல பிளானட்டோட ஸ்பீட் கம்மியாகவும் இருக்கும். ரைட். அதே மாதிரி ஒரு டைம் பீரியட், ஈக்குவல் டைம் பீரியட்ல ஈக்குவல் ஏரியாஸை ஸ்வீப் பண்ணோம் அப்படிங்கிறது ரெண்டாவது லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ். அதே மாதிரி மூணாவது, டைம் பீரியடோட ஸ்கொயர் வந்து செமி மேஜர் ஆக்சிஸோட கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அவ்வளவுதான். ரைட். இந்த 3 லாவும் சொன்னது கெப்லர் நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லாக்கு போக போறோம், யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்.
யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அல்லது நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், பொது ஈர்ப்பியல் விதி அல்லது நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி அல்லது நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிராவிடேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து நியூட்டன் தான். கிராவிட்டிக்கான ஒரு யூனிஃபைட் லா அல்லது யூனிவர்சல் லாவை சொன்னவர் வந்து நியூட்டன். வழக்கம் போல சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து இருந்தாரு, ஆப்பிள் அவர் மண்டையில விழுந்து எப்படி அது கீழே விழுந்துச்சுன்னு அவர் யோசிக்கும் போது தான் கிராவிட்டி ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் அந்த லாவை சொன்னது வந்து நியூட்டன். ஓகேவா. நியூட்டன் என்ன ஐடென்டிஃபை பண்ணாரு, அவர் என்ன லா சொல்றாரு அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப். எஃப்னா என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பியல் விசை. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் is directly proportional to, gravitational force is directly proportional to m1 m2 divided by r square. m1 m2 divided by r square அப்படினா ஐடென்டிஃபை பண்றாரு. ஈர்ப்பியல் விசையானது நிறைகள் m1 m2 அப்படிங்கிறது என்னது, மாஸ், மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். r அப்படிங்கிறது distance between the masses, ரைட். இப்போ இங்க வந்து m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு நிறை இருக்கு, ஓகேவா. அதே மாதிரி இங்க m2 அப்படின்னு ஒரு நிறை இருக்கு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னது, r, ஓகேவா. அப்ப நியூட்டன் என்ன ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாருன்னா, மாசஸை நீங்க பெருக்குறீங்க இல்லையா, பொருட்களின் நிறைகளுக்கு நேர்த்தகவில் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பொருட்களின் நிறைக்கு நேர்த்தகவிலும் அந்த நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவிற்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகேவா. அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு பொருட்களுக்கு இடையிலான கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான லா தான் இது. அந்த இரண்டு பொருட்கள் எதுவா வேணா இருக்கலாம். அது வந்து சூரியனும் பூமியுமா இருக்கலாம், அல்லது பூமியும் நிலாவுமா இருக்கலாம், அல்லது பூமியில இருக்கக்கூடிய ரெண்டு மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈர்ப்பியல் விசையா கூட இருக்கலாம். ஓகேவா, ரைட். அவர் சொன்ன லா வந்து ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகேவா, இதை லாவா எழுதிக்கங்க, லாவா எழுதிக்கங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்கெட்ல எஃப் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல எழுதிக்கங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்கெட்ல எஃப், அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, is directly proportional to the product of their masses. Product of their masses and inversely proportional to square of distance between them. Square of distance between them. Square of distance between them. தமிழ் எழுதிக்கங்க. ஈர்ப்பியல் விசையானது இரு நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்விகிதத்திலும், நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவிற்கு எதிர் விகிதத்திலும், நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் அமையும். நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் அமையும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறை மாஸ் இருக்கு இல்லையா, மாஸ் அதிகமானா ஃபோர்ஸ் அதிகமாகும். நல்லா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது நிறை அதிகமாகும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாகும். பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஆர், அந்த பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, ஆர் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அவ்வளவுதான்.
அப்ப இங்கேயே நீங்க புரிஞ்சுக்கணும், இரண்டு நிறைகளுக்கு இடைப்பட்ட தூரம் அதிகமாக 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 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஒருவேளை அந்த பொருட்களுடைய நிறை வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்ப நம்ம ப்ரொபோஷனல் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஈக்குவேட் பண்றதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுதான் G m1 m2 by r square. இதுதான் வந்து நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். G is nothing but gravitational constant அல்லது ஈர்ப்பியல் மாறிலி. G வந்து என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அல்லது ஈர்ப்பியல் மாறிலி. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பியல் மாறிலியோட வேல்யூ என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன? G is always equal to 6.672 into 10 power minus 11. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 6.672 into 10 power minus 11. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் 2. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி மைனஸ் 2 அல்லது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர், இப்படியும் எழுதிக்கலாம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நியூட்டனோட லால ஜியோட வேல்யூ என்ன கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அப்ப இங்க நான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா 2 சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தூரம் அதிகமாக அதிகமாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. மூணாவது, இந்த ஃபோர்ஸை வந்து எப்பயுமே நெகட்டிவ் சைன்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் நெகட்டிவ் சைன்ல சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது ஈர்க்கும் தன்மையோடைய ஒரு விசை அப்படிங்கிறதுனால இதை நம்ம நெகட்டிவ் சைன்ல சொல்லுவோம். ஓகே, அந்த லால நீங்க புக்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ல இருக்கும். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தி ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ். அது ஒரு ஈர்க்கும் விசை அப்படிங்கிறதுனால நான் எதிர்க்குறிய பயன்படுத்துறோம். நம்ம என்ன பயன்படுத்துறோம்? எதிர்க்குறிய பயன்படுத்துறோம், ஈர்க்கும் விசை அப்படிங்கிறதுனால. சரியா? ரைட். அடுத்து, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம 2 மாஸ் சொன்னோமா, மாஸ் 1 மாஸ் 2, இது ரெண்டுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு இருக்குமா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வழியா மட்டும்தான் செயல்படும். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே எதுல தான் இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன், அந்த இரண்டு நிறைகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டின் வழியாக மட்டுமே செயல்படும். ஸ்ட்ரெயிட் லைன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே இரண்டு நிறைகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டில் வழியாக மட்டுமே செயல்படும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? So gravitational force is always in the straight line between the two masses. இது முக்கியமான பாயிண்ட். அட்ராக்டிவா இருக்கிறதுனால தான் நான் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றேன். முக்கியமான பாயிண்ட். ஜியோட வேல்யூ முக்கியமான பாயிண்ட். ஆர் அதிகமாக அதிகமாக ஃபோர்ஸ் குறையும், முக்கியமான பாயிண்ட். இந்த லாவே நிறைய தடவை பரிசீலனை கேட்டிருக்காங்க. நியூட்டனோட லாவே பரிசீலனை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுல இருந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பியில. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த லாவை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேள்வி வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுல இன்னொன்னு, நம்ம சன் அண்ட் எர்த்தை வச்சு இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப சன் இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எர்த்து, இது சன். இப்போ இந்த சன் வந்து எர்த் மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை செலுத்தும். ஓகேவா? இப்போ சன் வந்து எர்த் மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செலுத்துது இல்லையா? இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு ஈர்ப்பியல் விசை இருக்கும் இல்லையா? அந்த ஈர்ப்பியல் விசை சூரியனை நோக்கி செயல்படும். அதையும் இங்க வந்து இந்த நெகட்டிவ் சைன் நம்ம சொல்றோம்ல, இதையும் நீங்க இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சூரியன் பூமி மீது செலுத்தக்கூடிய ஈர்ப்பியல் விசையானது, ஈர்ப்பியல் விசையின் திசையானது, அப்படி வச்சுக்கோங்க, ஈர்ப்பியல் விசையின் திசையானது சூரியனை நோக்கி அமையும். அதுதான் இந்த நெகட்டிவ் சைனுக்கும் காரணம். ஓகேவா? அதாவது யார் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செலுத்துறாங்களோ டைரக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சூரியன் புவி மீது செலுத்தக்கூடிய ஈர்ப்பியல் விசையின் திசையானது சூரியனை நோக்கி அமையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட். அதையும் இந்த நெகட்டிவ் சைனை வச்சு நீங்க இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சைனுக்கு வந்து 2, இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால நெகட்டிவ் சைனு, அதே மாதிரி அது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செலுத்துதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி பூமி சூரியன் மீது ஒரு ஈர்ப்பியல் விசையை செலுத்தும், அந்ததோட டைரக்ஷன் வந்து பூமியை நோக்கி இருக்கும்.
ஓகேவா? ரைட். புவி அல்லது பூமி சூரியன் மீது செலுத்தக்கூடிய ஈர்ப்பியல் விசையின் திசையானது பூமியை நோக்கி அமையும். சூரியன் பூமியின் மீது செலுத்தக்கூடிய ஈர்ப்பியல் விசையின் திசையானது சூரியனை நோக்கி அமையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து அதை நோக்கியே தான் இருக்கும். சூரியன் செலுத்துச்சுன்னா அதோட டைரக்ஷன் சூரியன் நோக்கி தான் இருக்கும். அதனாலதான் இது ரெண்டுமே ஒரு கிராவிட்டியில சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல சேஞ்ச் வந்துச்சுன்னா பூமி இந்த பால்வெளி இடத்துல இருக்கா பிச்சுக்கிட்டு போயிடும். நம்மளும் இந்த பூமியில இருக்க முடியாது. ஓகேவா? இந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனாலதான் பூமி வந்து ரொட்டேட் ஆகுது. நம்மளும் அந்த பூமி மேல உட்காந்து கிளாஸை கவனிக்க முடியுது. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வியா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? ரைட். அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவி ஈர்ப்பு முடுக்கம். புவி ஈர்ப்பு முடுக்கம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவி ஈர்ப்பு முடுக்கம். ரைட். இதை வந்து ஸ்மால் ஜில டினோட் பண்ணுவோம். அங்க கேபிட்டல் ஜி பார்த்தோம்ல, கேபிட்டல் ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஸ்மால் ஜி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரைட். அப்படின்னா என்ன? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன? எந்த ஒரு பொருளும் பூமியை நோக்கி ஈர்க்கப்படுது இல்லையா? இப்ப நான் வந்து இப்ப ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுகுது. அது ஏன் கீழே விழுகுது, மேல போகாம ஏன் கீழே விழுகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். அந்த கிராவிடேஷனல் புல், கிராவிடேஷனல் புல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது பூமியை நோக்கி தான் இழுக்கப்படும். இப்போ ஒரு எரிகல் பூமியை நோக்கி வருது இல்லையா, அது ஏன் உள்ள ஈர்க்கப்படுது அப்படின்னா அது காரணம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான். ஓகேவா? தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் exerted by the earth. Force of attraction exerted by the earth, by the earth on a body, right? Force of attraction exerted by the earth on a body is called gravity. Right? Its act is called as gravity. Acceleration produced due to this gravity is called as acceleration due to gravity. Acceleration produced due to this gravity is called as G, acceleration due to gravity. ரைட். இப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? அப்ப பூமி மேல ஒரு பொருள் இருக்கு, அது பூமியை நோக்கி இழுக்கப்படுவதற்கான காரணம் வந்து கிராவிட்டி. ஓகேவா? அப்படி இழுக்கப்படும் போது அந்த பொருள் முடுக்கம் அடையுது இல்லையா? முடுக்கம் அடையுதுன்னா அது மூவ் ஆகுது இல்லையா? அதுக்கு பேரு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுல நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கிராவிட்டி இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஜிக்கான ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி G ஈக்குவல் டு GME டிவைடட் பை RE ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்றது? GME டிவைடட் பை RE ஸ்கொயர். ஸோ G இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ME அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எர்த், மாஸ் ஆஃப் எர்த். RE அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த். G அப்படிங்கிறது ஈர்ப்பியல் மாறிலி, ME அப்படிங்கிறது பூமியின் நிறை, RE அப்படிங்கிறது பூமியின் ஆரம். ஓகேவா? ரைட். பூமியில ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்.
அதையும் இங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு இந்த நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையே கிடையாது. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து g is always 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். g இனுடைய மதிப்பு, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட மதிப்பு வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது அட் ஈக்வேட்டார், அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எங்க? அட் ஈக்வேட்டார், அதாவது பூமத்திய ரேகை பகுதியில். பூமத்திய ரேகை பகுதியில ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இருக்கு இல்லையா, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஈக்வேட்டார்ல தான் அதிகமா இருக்கும். அதுதான் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், அதோட யூனிட் என்னன்னு கேட்கலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா இதை? ரைட், இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. GME/RE ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில என்னென்ன சேஞ்சஸ் வரலாம், அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். வேரியேஷன் இன் தி வேல்யூ ஆஃப் ஜி. ரைட், வேரியேஷன் இன் தி வேல்யூ ஆஃப் ஜி. இதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒன்னு வந்து நம்ம ஈக்வேட்டார் அண்ட் போல்ஸ், அதுல ரைட் ஜி இஸ் மேக்சிமம் அட் ஈக்வேட்டார். பூமத்திய ரேகை பகுதியில ஜி வந்து அதிகமா இருக்கும். ரைட்டா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது சாரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு இல்லையா, அது பூமத்திய ரேகை பகுதியில தான் அதிகமா இருக்கும். 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்பதான் பார்த்தோம். G is maximum at equator. அதே மாதிரி G is minimum at poles. minimum at poles. துருவ பகுதிகளில் தான் கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியா இருக்கும். துருவ பகுதிகளில் G வந்து என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்து உயரத்தை பொறுத்து, ரைட், பூமிக்கு மேல மேல போகும்போது உயரத்தை பொறுத்து, டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட். ஓகேவா? ரைட், மேல போக 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 உயரம் அதிகரிக்க அதிகரிக்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும். உயரம் அதிகரிக்க, அது வந்து above the earth surface, above earth surface. பூமிக்கு மேல போக 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 கிராவிட்டி என்ன ஆகும்? ஜி குறையும். ஓகேவா? ரைட், அதே மாதிரி ஆழத்தை பொறுத்து பூமிக்கு இன்டீரியர் சர்ஃபேஸ், டெப்த் டெப்த் அதிகமாக அதிகமாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? குறையும். ஓகேவா? பிலோ தி எர்த் சர்ஃபேஸ், பிலோ தி எர்த் சர்ஃபேஸ், பூமிக்கு மேல போனாலும் ஜி வந்து குறையும், பூமிக்கு ஆழத்துல போனாலும் குறையும். ஜி எப்பயுமே மேக்ஸிமம் அட் ஈக்வேட்டார், ஜி இஸ் மினிமம் அட் போல்ஸ். ஓகேவா? இப்ப ஜியை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, மாசுக்கும் வெயிட்டுக்குமான டிஃபரன்ஸ். மாசுக்கும் வெயிட்டுக்குமான டிஃபரன்ஸ். தமிழ்ல வந்து மாஸ் அப்படின்னா நிறை, வெயிட் அப்படின்னா எடை. ஸோ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். ரைட், இப்போ என்னோட வெயிட் வந்து நார்மலா, இப்போ நான் இங்க சொல்றேன் இல்லையா, இப்போ என்னோட வெயிட் வந்து 60 kg 70 kgன்னு சொல்றது இருக்கு இல்லையா, என்னோட வெயிட் நான் சொல்றேன். நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது வெயிட்னு சொல்றோம், ஆனா அது நிறை, மாஸ். ரைட், இப்போ நான் வெயிட் மிஷின்ல போய் செக் பண்ணி எனக்கு 70 கிலோ அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அது மாஸ். அதை வெயிட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஜி. ஜினா என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ரெண்டையும் நான் பெருக்கினா எனக்கு கிடைக்கக்கூடியது தான் வெயிட். அப்ப வெயிட் வேற, மாஸ் வேற. ஓகேவா? இப்ப நான் வந்து 70 கிலோ அப்படின்னு சொல்றேன், அது என்னோட மாஸ். இன்ட்டு 9.8 போட்டா அதுதான் என்னோட வெயிட், நியூட்டனு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட், ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 200 நியூட்டன் சொல்றேன். இப்ப மாஸை கண்டுபிடிங்க அப்படிங்கிற. இப்ப மாஸ் என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? மாஸ் என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 10, அப்ராக்சிமேட்டா 10 போட்டுக்கலாம். அப்ப 20. ஓகேவா? இப்ப வெயிட்ல இருந்து மாஸா மாத்தணும், மாஸ்ல இருந்து வெயிட்டா மாத்தணும். மாஸ் ஈக்குவல் டு வெயிட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எப்படி வேணா எழுதிக்கலாம். இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட், இப்போ
மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி போட்டா எனக்கு வெயிட் கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பூமியில ஒரு மனிதனுடைய வெயிட் எடையானது எந்த பகுதியில அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அகைன் வெயிட் எடை அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் யூஸ் பண்றேன். எந்த பகுதியில் அதிகமா இருக்கும்னா ஈக்குவேட்டர்ல அதிகமா இருக்கும். ஏன் ஈக்குவேட்டர்ல அதிகமா இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர்ல தான் ஜி மேக்சிமமா இருக்கு. ஓகேவா? ஜி எங்க மேக்சிமமா இருக்கோ அங்க வெயிட் அதிகமா இருக்கும். அப்ப போல்ஸ்ல என்ன ஆகும்னா வெயிட் கம்மியா இருக்கும். இதெல்லாம் அப்ளிகேஷனா கொஸ்டின் கேட்கலாம். ரைட்? வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மேக்ஸிமம் அட் அல்லது வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அஸ் மினிமம் அட் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி ஆன்சர் பண்றதுன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட்? வெயிட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, அதே மாதிரி இந்த கன்வர்ஷனும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பூமியில நம்ம என்ன சொன்னோம்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொன்னோமா? ரைட்? மீட்டர் 9.8 படிச்சோமா? இதே இது மூன்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 1/6 ஆஃப் தி எர்த். பூமியில் இருப்பதை போல புவியீர்ப்பு முடுக்கமானது 1/6 தான் மூணுல இருக்கும், நிலவுல இருக்கும். இதுவும் கேள்வி கேட்பாங்க. இப்ப பூமியில ஒரு மனிதனுடைய வெயிட் 60ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நிலவுக்கு போகும்போது அது 60ல 1/6 10 மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஓகே, அங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மி. நீங்க அந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா? இப்போ பூமியில நடக்கிற மாதிரி நிலவுல நடக்க முடியாது. நிலவுல குதிச்சு போற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மி. அப்ப அங்க நம்ம பூமியில நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. இப்ப பூமி நம்ம மேல ஒரு விஷயம் செலுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, நின்றுகிட்டு இருக்கிறது, நடக்கிறது, எழுதுறதுல வரைக்கும் எல்லாமே அந்த விசையினால மட்டும்தான். அந்த விசை நிலவுல அப்படி இருக்காது. நிலவுல போய் நீங்க பேனா வச்சு எழுத முடியாது. ஏன்னா அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமி அளவுக்கு இருக்காது. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? 1/6 ஆஃப் தி எர்த். எர்த்ல எவ்வளவு இருக்கும் அதை விட 1/6 தான் அங்க இருக்கும். இதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இதுவும் கேட்டிருக்காங்க. சொல்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம கிராவிடேஷனல் சேஞ்சஸ், அதாவது வேரியேஷன் இன் ஜி, ஈக்குவேட்டர்ல அதிகமா இருக்கும், போல்ஸ்ல கம்மியா இருக்கும். உயரம் அதிகமாக குறையும், டெப்த் அதிகமாக குறையும். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரைட்? ஸோ அடுத்து போவோமா நம்ம? ரைட், மாஸ் அண்ட் வெயிட் நம்ம மீன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து விடுபடு திசைவேகம், எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு வேகம் அல்லது விடுபடு திசைவேகம். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், விடுபடு திசைவேகம் அல்லது விடுபடு வேகம். எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னா, இப்ப நான் எர்த்ல இருந்து தூக்கி எறிகிற ஒரு ஆப்ஜெக்டை அது எர்த்தை விட்டு வெளியே போகணும்னா எவ்வளவு வேகத்துல நான் எறியணும், அதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. ரைட்? எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? பூமியை விட்டு வெளியேறி செல்வதற்கான வேகம். எவ்வளவு வேகத்துல எரிஞ்சா பூமியை விட்டு வெளியேறி போகும். ஃபார்முலா எழுதிக்கங்க. எஸ்கேப் வெலாசிட்டி VE ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GRE. அகைன் G அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, RE அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். ரைட்? இதை நீங்க ஃபார்முலால போட்டு, இப்போ G எனக்கு 9.8 தெரியும், ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6400 கிலோமீட்டர். இதையுமே நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். புவியின் ஆரம் வந்து 6400 கிலோமீட்டர். கண்டுபிடிச்சவர் வந்து ஹெரஸ்டோஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புவியின் ஆரத்தை வந்து முதல்ல கண்டறிந்தவர் வந்து ஹெரஸ்டோஸ்தனிஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் 6400. இதெல்லாம் இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு கிடைக்கும்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும். அப்போ ஒரு பொருளை நீங்க 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்துல எரிஞ்சிங்கன்னா அது பூமியை விட்டு வெளியே போயிடும், பூமிக்குள்ள இருக்காது. அதுக்கு கம்மியா நீங்க என்ன வேகத்துல எரிஞ்சாலும் அது பூமிக்குள்ள வந்து திரும்ப விழுந்துரும். ரைட்? இப்ப ராக்கெட் ஏவுறாங்க இல்லையா? ராக்கெட் வந்து பூமியை தாண்டி போகுது. அப்படி போகணும்னா இந்த திசைவேகம், மினிமம் இந்த திசைவேகம் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணா செலுத்தலாம். ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் போகணும். அப்படி இருந்தாதான் அது விடுபடு திசைவேகமா இருக்க முடியும். ரைட்? அதே மாதிரி இங்க நீங்க வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ரேடியஸ் ஆஃப் எர்த்தையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கே ஒழிய அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்தது இல்லை. எஸ்கேப் வெலாசிட்டி does not depends on the mass of the object.
எரியக்கூடிய பொருளின் நிறையை சார்ந்ததல்ல. விடுபடு திசைவேகம் என்பது எரியக்கூடிய பொருளின் நிறையை சார்ந்தது அல்ல. அது ரொம்ப மெல்லிசான பொருளாகவும் இருக்கலாம், வெயிட்டான பொருளாகவும் இருக்கலாம், அதாவது அதிக எடை கொண்ட பொருளாகவும் இருக்கலாம். ரைட்? எஸ்கேப் வெலாசிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். விடுபடு திசைவேகமானது எரியக்கூடிய பொருளின் நிறையை சார்ந்ததல்ல. அதே போல எஸ்கேப் வெலாசிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் direction of the object. எரியக்கூடிய திசையையும் பொறுத்ததல்ல. விடுபடு திசைவேகமானது எரியக்கூடிய திசையை எந்த திசையில வேணா எரியக்கூடிய திசையையும் சார்ந்தது அல்ல. ஓகேவா? ரைட்? அப்ப does not depends on the mass of the object, does not depends on the direction of the object. ஞாபகத்துல வச்சுக்கலாமா? ரைட்? இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறேன். என்ன क्वेश्चन அப்படின்னா, இப்ப எர்த்ல ஹைட்ரஜனும் ஹீலியமும் கம்மியா இருக்கு, ஆனா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி தான். ஓகேவா? ரைட்? அதுக்கு ஒரு காரணமும் எஸ்கேப் வெலாசிட்டி தான், இந்த விடுபடு திசைவேகம் தான். ஓகேவா? சோ அடுத்தது போலாமா? அடுத்தது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் velocity. Orbital velocity. Orbital velocity. ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னா ஆர்பிட்டல் ஸ்பீட் ஆர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகேவா? ரைட்? இப்போ நான் எஸ்கேப் வெலாசிட்டி என்ன சொன்னேன்? பூமியை விட்டு பிச்சுக்கிட்டு போயிடுறதுக்கு சொன்னேன். இதே இது பூமியை விட்டு பிச்செல்லாம் போகக்கூடாது, ஒரு இதுல ரொட்டேட் ஆகணும், பூமியை சுத்தி வரணும். இப்ப சேட்டலைட் அனுப்புறோம், சேட்டலைட் வந்து பிச்சுக்கிட்டு போல இல்ல, ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுது, பூமியை சுத்தி வருது. அப்ப என்ன வெலாசிட்டில? அதுதான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகேவா? ஆர்பிட்டல் வெலாசிட்டினா சுற்றி வருவதற்கான திசைவேகம் அல்லது சுற்று திசைவேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சுற்று திசைவேகம் VO ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு ஆர்இ. ஒரே ஒரு சேஞ்ச் தான், இங்க 2GRE சொன்னோம், இங்க GRE மட்டும் சொல்றோம். GRE அப்படின்னு மட்டும் சொல்றோம், 2 விட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அகைன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகேவா? ரைட்? இது வந்து ஆர்பிட்டல் ஸ்பீட் ஆர் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்தது டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட். டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட். துணைக்கோளின் சுற்றுகாலம். துணைக்கோளின் சுற்றுகாலம். டைம் பீரியட் ஆஃப் தி சேட்டலைட். துணைக்கோளின் சுற்றுகாலம். இதுக்கும் ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. T டைம் பீரியட் T ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் RE டிவைடட் பை G. 2π ரூட் ஆஃப் RE டிவைடட் பை G. ஒரு துணைக்கோள் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம். அவ்வளவுதான் துணைக்கோளின் சுற்றுகாலம். ஓகேவா? பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் தான் ஒரு துணைக்கோளினுடைய சுற்றுகாலம். பூமிக்கு ஒரு துணைக்கோளின் சுற்றுகாலம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 85 மினிட்ஸ். ஒரு சில இடத்துல 85 போட்டிருப்பாங்க, அல்லது 86 சொல்லுவாங்க. 85 ஆர் 86 மினிட்ஸ். ஒரு துணைக்கோள் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 85 மினிட்ஸ். இது அப்ராக்சிமேட்டா டிஎன்பிஎஸ்சி புக்கை பொறுத்து, இதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து இந்த 85 மினிட்ஸ் சொல்றேன். ஒரு சில புக்ல 86 கொடுத்துருக்கலாம். ரைட்? இதுவும் பரிசையில கேட்பாங்க. டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் இன் எர்த் இஸ் 85 மினிட்ஸ். 85 நிமிடங்கள். ஓகேவா? ரைட்? அப்ப இங்க நான் சில ஃபேக்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த 11.2 ஞாபகத்துல வச்சுக்கணும், 85 ஞாபகத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் பரிசையில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்தது போலாமா? அடுத்தது இப்ப நம்ம சேட்டலைட்னு பார்த்துட்டோம்ல. சேட்டலைட்டோட பேசிக் டைப்ஸ் 2 சேட்டலைட்ஸ் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேட்டலைட்ஸ் துணைக்கோள்கள் அல்லது செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். சேட்டலைட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து துணைக்கோள் தான்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு துணைக்கோள்லயே 2 இருக்கு. ஒன்னு வந்து நேச்சுரல், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல். அதாவது நேச்சுரல்னா பூமியினுடைய இயற்கை துணைக்கோள் வந்து மூன், நிலவு. ஆர்டிபிஷியல்னா இஸ்ரோ அனுப்புறாங்கல்ல, அது எல்லாமே ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸ் தான். ரைட்? அதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் பேசிக்கா. ஒன்னு வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். ஒன்னு என்னது? ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். புவிநிலை துணைக்கோள், புவிநிலை செயற்கைக்கோள், அது புவிநிலை துணைக்கோள். ஓகேவா? இன்னொன்னு போலார் சேட்டலைட். போலார் சேட்டலைட் துருவ துணைக்கோள். துருவ துணைக்கோள். அப்ப 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், இன்னொன்னு போலார் சேட்டலைட். இப்ப பேர்லயே கவனிங்க, ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னு இருக்கு. அப்ப ஜியோ ஸ்டேஷனரி அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது எர்த்தா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு மேல நான் ஒரு சேட்டலைட் அனுப்புறேன். இப்ப இந்த சேட்டலைட் வந்து இது வந்து சேட்டலைட், நான் அனுப்பக்கூடிய சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து ஒரே இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி எர்த்தை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரே இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் சுத்தும். ரைட்? இப்ப எர்த்தும் ரொட்டேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சேட்டலைட்டும் ரொட்டேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஜியோ ஸ்டேஷனரி. ஓகேவா? அப்ப ஜியோ ஸ்டேஷனரியில நீங்க என்னென்ன முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து revolves around the earth in west to east direction. ஓகேவா? ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து west to east direction. அது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வரும்படி அமைக்கப்படும். It revolves around the earth in west to east direction. பூமியை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வரும். இதெல்லாம் வந்து பரீட்சையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட் வந்து 36,000 கிலோமீட்டர். பூமிக்கு மேல 36,000 கிலோமீட்டர் தொலைவுல நிலைநிறுத்தப்படும். ஓகேவா? ஹைட் ஆஃப் அபவுட் 36,000 கிலோமீட்டர் above the surface of earth. பூமிக்கு மேல் 36,000 கிலோமீட்டர் தொலைவுல நிலைநிறுத்தப்படும். ஓகேவா? இதோட டைம் பீரியட், பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து 24 hours. டைம் பீரியட் ஆஃப் 24 hours. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட்னு கேட்டாங்கன்னா 24 hours அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 24 hours. அடுத்து போலார் சேட்டலைட்ஸ், துருவ துணைக்கோள். துருவ துணைக்கோளோட உயரம் இது வந்து 500ல இருந்து 800 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்படும். 500ல இருந்து 800 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்படும். இது புவியை துருவ பகுதியில் சுற்றி வரும். துருவ பகுதினா இப்ப புவியினுடைய இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து நார்த் போல், துருவ பகுதி. அதே மாதிரி இது சவுத் போல், தென் துருவம் வட துருவம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நார்த் போல்னா வட துருவம், சவுத் போல்னா தென் துருவம். இது அந்த போல் வழியா சுத்தி வரும். நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல சுத்தும். நார்த் டு சவுத் டைரக்ஷன். அப்ப ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன், போலார் சேட்டலைட் வந்து நார்த் டு சவுத் டைரக்ஷன். வடக்கிலிருந்து தெற்கு திசையில் பூமியை சுற்றி வரும். வடக்கிலிருந்து தெற்கு திசையில பூமியை சுற்றி வரும். இதோட டைம் பீரியட் கேட்டாங்கன்னா அப்ராக்சிமேட்லி 100 மினிட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி 100 மினிட்ஸ். இதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் வச்சு நான் சொல்றேன். 11th பிசிக்ஸ் புக்ல இருக்கும். ரைட்டா? 100 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்ப சேட்டலைட்ல இந்த பேசிக் பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் ஃபைனலா கிராவிடேஷன்ல ஃபைனலா படிக்க போறது வந்து வெயிட்லெஸ்னஸ். வெயிட்லெஸ்னஸ் தமிழ்ல வந்து எடையின்மை. ஒரு பொருள் என்ன சிச்சுவேஷன்ல வெயிட் லாஸ் ஃபீல் பண்ணும், வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணும், எடை இல்லாம போறத உணரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டா? இத நம்ம எக்ஸாம்பிளா லிஃப்ட வச்சு தெரிஞ்சுக்க போறோம். ரைட்? இப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம் வெயிட்னா என்ன, நிறை வேற எடை வேற. ஓகே, அதாவது மாஸ் அப்படிங்கிறதுக்கும் வெயிட் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெயிட் அப்படின்னா அந்த பொருளின் நிறை மீது
ஒரு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பொருள் வந்து எடையை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? அப்ப இங்க எடையிலேயே நம்ம ரெண்டு எடுத்துக்க போறோம். ஒன்னு வந்து ட்ரூ வெயிட், உண்மை எடை. இன்னொன்னு வந்து தோற்ற எடை. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்பியரண்ட் வெயிட், அதாவது அப்பியரண்ட் வெயிட். தமிழ்ல உண்மை எடை, தோற்ற எடை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லிஃப்ட்ல மேல போறீங்க அல்லது கீழே இறங்கி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லிஃப்ட்ல சடனா கீழே இறங்கி வரும்போது நான் வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவேன், நான் எடையை உணர மாட்டேன். நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு லிஃப்ட்ல வேகமா ஒரு 5வது மாடியில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரீங்கன்னா சடனா வெயிட் லாஸ் ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டில ஏற்படக்கூடிய சேஞ்ச் தான் காரணம், ரைட்டா? அந்த ஜி படிச்சோம்ல, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு முடுக்கம் படிச்சோம் இல்லையா? அதனால ஏற்படக்கூடிய சேஞ்ச் தான் நம்ம வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. ஓகேவா? இத நம்ம லிஃப்ட்ல மின் உயர்த்தியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அட் ரெஸ்ட். அட் ரெஸ்ட் ட்ரூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்பியரண்ட் வெயிட். ட்ரூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்பியரண்ட் வெயிட். உண்மை எடையும் தோற்ற எடையும் சமமா இருக்கும் ஓய்வு நிலையில். அட் ரெஸ்ட்னா ஓய்வு நிலையில், ஓய்வு நிலையில் உண்மை எடையும் தோற்ற எடையும் சமமா இருக்கும். ஓகே, உண்மை எடையும் தோற்ற எடையும் சமமா இருக்கும். ரெண்டாவது, அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, சீரான வேகத்தில், சீரான வேகத்திலையும் சேம். ட்ரூ வெயிட்டும் அப்பியரண்ட் வெயிட்டும் சேமா இருக்கும். இதெல்லாம் பரீட்சையில கொடுப்பாங்க, ரைட்டா? எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு லிஃப்ட் ஓய்வு நிலையில் இருக்கும்போது என்ன நடக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆனா என்ன நடக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆச்சுன்னா ட்ரூ வெயிட்டும் அப்பியரண்ட் வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும். இன்கேஸ் இப்பதான் சேஞ்ச் வருது, அப்வர்ட் ஆக்சலரேஷன். அப்வர்ட் ஆக்சலரேஷன் மேல் நோக்கி முடுக்கமடைந்தால், மேல் நோக்கி முடுக்கமடைந்தால், மேல் நோக்கிய முடுக்கமடைந்தால் எடை அதிகமானது மாதிரி ஃபீல் ஆகும், ரைட்? மேல் நோக்கி முடுக்கமடைந்தால் வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ், எடை அதிகமானது மாதிரி நம்ம உடம்பு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அப்வர்ட் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா வெயிட் என்னென்ன மாதிரி ஃபீல் ஆகும், அதாவது ட்ரூ வெயிட்டை விட அப்பியரண்ட் வெயிட் அதிகமா இருக்கும். ட்ரூ வெயிட்டை விட அப்பியரண்ட் வெயிட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஒருவேளை டவுன்வர்ட் ஆக்சலரேஷன், டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி முடுக்கமடைந்தால், கீழ் நோக்கிய முடுக்கம், கீழ் நோக்கி முடுக்கமடைந்தால் எடை குறைவானது போல ஃபீல் ஆகும். வெயிட் லெஸ் ஆனது மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது ட்ரூ வெயிட் வந்து அப்பியரண்ட் வெயிட்டோட அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது அப்பியரண்ட் வெயிட் கம்மியாயிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? அப்ப மேல் நோக்கி முடுக்கமடைந்தால் எடை அதிகமானது மாதிரி தோன்றும், கீழ் நோக்கி முடுக்கமடைந்தால் எடை குறைவானது மாதிரி தோணும். எப்போ அது வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணும், எப்போ வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணும், ரைட்? இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது இது இன்னும் நடத்தலை, நான் ஃபோர்ஸ்ல படிப்போம் விசையில. நியூட்டன் லா ஆஃப் ஃபோர்ஸ் இதுதான், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ரைட்டா? இப்போ ஆக்சுவலா என்னோட ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், இதோட யூனிட் வந்து நியூட்டனா இருந்திருக்கும். இப்போ நான் வந்து மேல் நோக்கி முடுக்கம் அடையுதுன்னா, ரைட், மேல் நோக்கி முடுக்கம் அடையுதுன்னா என்னோட ஜி வந்து ஆட் ஆகும். அப்ப மாஸ் இன்ட்டு ஜி பிளஸ் ஏவா இருந்ததுனால என்னோட வெயிட் அதிகமானது மாதிரி ஃபீல் ஆகும். ஆல்ரெடி ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், அதோட கிராவிட்டி சேர்ந்துக்கிறோம். இதே இப்போ அப்வர்ட் மோஷன்ல. இதே இது டவுன்வர்டா இருந்ததுன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி வந்து மைனஸ் ஆகும், ஜி மைனஸ். அதனால வெயிட் லெஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், ரைட்? இது நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், ரைட்டா? எப்போ ஒரு பொருள் வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணும், எடையின்மையை எப்போ உணரும் அப்படின்னா ஃப்ரீ ஃபால்ல உணரும். தானே கீழே விழும் பொருள்,
ஃப்ரீ ஃபால்ல அது எடையின்மை உணரும். ஏன் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் நார்மல் ஆக்சலரேஷனும் ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். பொருள் அடையும் முடுக்கமும் ஈர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கமும் சமமா இருக்கும் போது அந்த பொருளினுடைய எடை பூஜ்ஜியமாக இருக்கும். அந்த பொருளினுடைய எடை பூஜ்ஜியமாக இருக்கும். அதை தான் நம்ம இங்க சொன்னோம், அந்த டவுன்ஃபால்னு சொன்னோம் இல்லையா? டவுன்ஃபால்ல தான், அந்த டவுன்வர்ட் ஆக்சலரேஷன்ல தான் நமக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி, நம்ம வெயிட்டே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ரைட்? அதாவது இப்போ லிஃப்ட் கீழ் நோக்கி மூவ் ஆகுது, அது மூவ் ஆகுற ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷன் இருக்குல்ல, இப்ப ஸ்பீடு இருக்கு இல்லையா, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஜிக்கு ஈக்குவலா இருந்துச்சு, அதாவது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி லிஃப்டோட ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும்போது நான் எடையின்மையை உணர்வேன், வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுவேன். அப்ப வெயிட்லெஸ்னஸ் வேணும்னா எனக்கு ஃப்ரீ ஃபால் நடக்கணும். ஃப்ரீ ஃபால்னா என்னது? தானே கீழே விழுதல். ஓகேவா? தானே கீழே விழும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் நார்மல் ஆக்சலரேஷனும் சேம் ஆயிரும். இப்ப பரீட்சையில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மின் உயர்த்தி, ஒரு லிஃப்ட் ஆனது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல கீழ் நோக்கி முடுக்கம் அடையுது. அப்ப அந்த லிஃப்ட்டுக்கு உள்ள இருக்கிற மனுஷன் எவ்வளவு வெயிட்டை ஃபீல் பண்ணுவான்? அவனோட வெயிட் என்ன ஆகும்? இப்ப நான் திரும்ப புரியறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு லிஃப்ட் இருக்கு, இதுல வந்து ஒரு சில மனுஷங்க இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த மனுஷனோட வெயிட் வந்து 60 நியூட்டன், இவனோட வெயிட் வந்து 100 நியூட்டன். இப்ப இந்த லிஃப்ட் வந்து டவுன்வர்ட்ல மூவ் ஆக போகுது. டவுன்வர்ட்ல மூவ் ஆகும்போது அந்த லிஃப்டோட ஸ்பீடு ஆக்சலரேஷன் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு நான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதா? அது கீழ் நோக்கி முடுக்கம் அடையும் போது அதோட ஆக்சலரேஷன் வேகம் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப இவங்க ரெண்டு பேரோட வெயிட்டுமே என்ன ஆகும்னா 0 ஆயிரும். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? ரைட்? அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 இருந்து டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா, டவுன்வர்ட் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா என்னுடைய வெயிட் 0 ஆயிரும். இதுக்கு பேர் தான் எடையின்மை நிலை, வெயிட்லெஸ்னஸ். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட்? வெயிட்லெஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா இப்போ? ரைட்? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். கிராவிட்டி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கெப்லர் லா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கெப்லரோட 3 டிஃபரெண்ட் லாஸ் பார்த்தோம். அடுத்து நியூட்டனோட லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். தென் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்னன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன சேஞ்ச், எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன, ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன, டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட்னா என்ன, சேட்டலைட்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, வெயிட்லெஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதோட கிராவிட்டி அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிசிக்ஸ் கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களோட ப்ராக்டிஸ் மெட்டீரியல் காலம்ல இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போட்டு விடுறேன். ஓகே? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒரு தடவை பாருங்க. கிராவிட்டியில என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.